மேம் என்ன சொன்னார் மேம்? நீங்களே எங்களுக்காக ஹாய் சொன்னாரா, வணக்கம் சொன்னாரா? ஓகே, சென்னை மக்கள் வந்திருக்காங்க. சென்னை மக்களுக்கு ஒரு லவ் யூ மட்டும் சொல்லுங்களேன் அவருடைய ஸ்லாங்ல. தமிழ்லயே சொல்லி கொடுக்கலாமா? Yes please. Hi Chennai. Vanakkam. Hi. My name is Agira Ulaga Super Sumo. Taxi. Please remember. Okay? Agira Ulaga Super Sumo. Yeah. Understood. அவர் சொன்னதை கேட்டு அங்க ட்ராக்கே ரெடி ஆயிடுச்சு. இப்ப சும்மா டான்ஸ் ஆடி ஆகணும், அவங்க கூட ரெடியா இருக்காங்க. ரெடி? Can we dance? Yes. Yes, ready. Sumo is ready. We're also ready. Can we please have the track? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு சார். பேசாம இந்த காம்போ கூட நல்லா இருக்கு. படத்துல இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கா சிவா சார்? அது இதுவும் நம்ம லிஸ்ட்ல இல்லை. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சுமா. ஐ திங்க் ஐ ஷுட் டெஃபினெட்லி டாக் அபவுட் யோர் காம்பினேஷன். ஆஃபீஸ்க்கு நல்ல ஒரு ரேப் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். டெல் us about Sumo ப்ளீஸ். ஜோஷி such an amazing man. நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. என்ஜாய் பண்ணீங்களா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்? இப்போ அவர் ஆக்சுவலா ஒரு ஆக்டரே கிடையாது. ஹீஸ் உண்மையான சூமோ ரெஸ்லர். 8வது வயசுலேருந்து அவர் வந்து சூமோ ரெஸ்லருக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீஸ் அ சாம்பியன். அவரோட நாட்டில் அவர் ஒரு சாம்பியன். ஸோ லெட்ஸ் கிவ் ஹிம் அ சாம்பியன். வெல்கம் டு இந்தியா. உண்மையாவே ஜாப்பனீஸ் பீப்புள் ஆர் சோ கைண்ட் அண்ட் சோ கல்ச்சர்ட். அண்ட் நம்மளோட கல்ச்சரை அவ்வளோ மதிக்கிறாரு. நம்ம எல்லாருக்காக உங்களுக்காக அவர் தமிழ் வேறு கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் ஸோ ஸ்வீட் டு ஹவ் ஒர்க் வித் ஹிம். He's just such a lovely man, so it's nice to work with people like him. Thank you so much, Priya Avargale. Thank you very much. We're going to hold Sumo back. But thank you once again. We're really looking forward உங்களை தேட்டர்ஸில் பார்க்கறதுக்காக. Before you leave, அது உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு லவ்யூ சொல்லிட்டு போறீங்க. பசங்களாம் ஹாப்பியாக இருப்பாங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த பக்கம் அந்த பக்கம் மேலே கீழே. எங்க படம் 25th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்க ஃபேமிலியில எல்லா குட்டீஸும் கூட்டிட்டு போய் பாருங்க, ஜாலியா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ சுபா, யூ ஹேவ் டு பி ஆன் ஸ்டேஜ். மேம், நீங்க உங்களுடைய கெஸ்ட் தான். இப்போதைக்கு நீங்க தான் எனக்கு காட்டாத போறீங்க. என்னோட நீங்க தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜுக்கு. ஸோ நிறைய இன்டர்வியூஸ் நாங்க பார்த்தோம். சும்மா பயங்கரமா பாடுவாருன்னு எங்களுக்கு தெரியும். சென்னை மக்களுக்காக ஒரு தமிழ் பாடல் பாட சொல்லுங்களா ப்ளீஸ்? சும்மா would you like to share something for சென்னை மக்கள்? மயான அமைதியா இருக்கு. சும்மா அது நீங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ். トシさんは聞いたのはトシさんはよくタミル語の歌を歌いますという聞きましたけど、皆さん歌ってください。ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் பாடுறதுக்கு முன்னாடி சிவனாவே வேறு பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த காம்பினேஷன் பார்ப்போம். இந்த காம்பினேஷன் இங்க பார்க்கணும் ஆசையா இருக்கு. சிவசன் வணக்கம். நீங்க வணக்கம். சரி, எப்படி இருக்கு ஒரு பாக்கிறதுக்கு? இங்க யாரு இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு ஆசையா இருக்கீங்க? ஏன்னா ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டு வேற நீ கை கடையை பார்த்தா நீயே வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல அலோவ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ சுமோ
இதுக்கு முன்னாடி சீமா பத்தி உங்க எல்லாருக்கும் எதனா தெரியுமா? புரியுதுல்ல? அதுதான் இந்த படத்துல ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. இப்போ சீமா வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம? அதுக்கு தானே வெயிட்டிங் எல்லாருமே. கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காத ஒரு பாட்டு பாட போறாங்க இப்போ. ஓகே ரெடி? நீங்க எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. 5 4 3 2. ஓகே நாங்க கவுண்டர் ஓட போறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். 5 சத்தமா ஒரு 5 4 3 Navigator. Okay? Ready? Ready? Tick. Okay? Tick. Okay? Okay. Build up here. Hi, it was. Hi. காதரும் கசக்குதையா பலபல காதரும் கசக்குதையா மானந்த லபு தூரிக்கோ லபுது நதி குடிக்கோ 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 காதரும் கசக்குதையா பலபல காதரும் தோமோ நன்றி வணக்கம். எப்படி பண்ணாரு? Oh my God! நீங்க எதிர்பார்த்தீங்க இந்த பாட்டு பாடுறீங்க? எதிர்பார்க்கல. நான் வர இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க அவருக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுத்தீங்க. தாய் கூட நீங்க தான் சொல்லிக் கொடுத்தீங்க. பாட்டு சொல்லி கொடுத்தேன். அங்க ஒருத்தர் உட்காந்து புரிஞ்சு அவர் தான் ஜப்பான்ல வந்து இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. இல்லப்பா நல்லா பாடுறாப்பா இவரு. வெரி குட். பசங்க எல்லாம் கை தூக்குறீங்க. காதல் கசுக்குவான்னு சொல்றது தானே? ஓகே. It's a love sad song, love is bitter song. All the boys are very happy. சிவானா பட் எங்களுக்கு ஒரு 5 minutes ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு டிரான்ஸ்லேட் பண்றது. இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது சும்மா தொடர்ச்சியாக இருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்காக இருந்தது, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது? ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாத ஒரு கண்ட்ரிக்கு போறோம். அதுவும் டூ எக்ஸ்பென்சிவ் டு ஷூட். அங்க போய் நான் ஒரு சீன் ஒரு சும்மா ரூம் சொல்றதுக்கு 20 minutes ஆச்சு புரியறதுக்கு. And it's very challenging. Somehow we had a very good team and very good producer. So it came on a package to us. So அதனாலதான் முடிஞ்சது. So in the time I should thank Rajiv Menon sir, VTV Ganesh sir and Kurunji sir once again for the support in Japan. இதெல்லாம் தாண்டி ஐஸ்வரி சார் செலிண்டா இருக்காங்க. எல்லாத்தையும் பொண்டாப்பிலாம் கொண்டா உட்காந்து The man behind the entire showcase அப்படிங்கிறது தாராளமாக சொல்லலாம். மீனும் கொஞ்சம் இல்லை அவரும் மேடைக்கு வரப்படுறாரு. சிவானா மீனும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஒவ்வொரு முறை யார் மேடைக்கு வந்தாலும் இந்த ப்ராஜெக்டை ஓன் பண்ணி அவங்களுக்காக எங்களுக்காக வந்துட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ சொல்றதுக்கு முன்னாடினா நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க. அது நோ சொல்ல எனக்கு விருப்பமே கிடையாது. படத்துல பார்க்கும்போது பயங்கர ரெஸ்லிங்கா இருந்தது. நம்ம ட்ரெயிலர் பார்க்கும்போது ரெஸ்லிங்கா பாத்தீங்களா? நிறைய ஃபைட் எல்லாம் இருந்தது. சிவானா ஒரு அமேசிங்கான ஃபைட் பண்ணீங்கன்னு நமக்கு தெரியும். நல்லதாக ஒரு ஃபைட் நமக்கும் காமிச்சாங்கன்னா சிவா வந்து சிவா எஸ் நல்லா இருக்கு. ஓகே சாஷி சாந்தோ சிவா சாவா இமா ஃபைட் வச்சுமாக்கு. ஓகே நீங்க ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணீங்க. சிவானா கொஞ்சம் சேஃபா one more time ready? Oh yes. Amma I love you. No fighting. India Japan only love. ஒரு ஃபைட் பண்ணி ஆனமா யாருன்னா இங்க டைம் என்ன கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஏதாவது கிட்ஸ் கூப்பிடுவோமாண்ணா? ஓகே 8 kids from Japan. ஒரு ஃபைட் ஜப்பான்ல இருந்து கிட்ஸ் வந்துட்டாங்க. சாக்லேட் டான்ஸ் பண்ண ரெடியா இருக்கியா? ஓகே நாங்க வந்து வாங்க கூப்பிடுங்க. எஸ் இந்த பாருங்க தெரியும் ஜப்பான்ல நிறைய சூப்பர் ஃபைட் நடக்கும். ஆனா ஜப்பான்ல இருந்து வந்து இங்க ஹீரோட ஃபைட் பண்ண போறாங்க. ரெடி? ஓகே ஐ அம் தி ஜட்ஜ் நவ நான் வந்து ரெடி. ஓ ரெண்டு பேர் இருக்காங்களா? நான் ஜப்பே வந்தா போறேனா இல்ல 3 டுகெதர்? ஐயோ நீங்க சீரியஸ் ஆயிட்டா? ஆமா சார். அப்ப தம்பி கேஷுவல் ஃபைட் நாட் சீரியஸ். ஓகே கேஷுவல். ஓகே ஓகே லாஸ்ட் ஃபைட் வித் நோ ரெடி? ஓகே ரெடி 1 2 3 start. Hey guys வாங்க என்ன என்ன கூப்பிடுறீங்க? இந்த பீரோ நவர மாதிரியே ஐயோ
சார் பார்த்து சார் ஓகே 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 பார்த்து அடிபட்ட போது தேங்க்யூ எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் குழந்தைங்களாம் ஒருத்தர் நல்லா கை கட்டிடுங்க தேங்க்யூ சிவனா தேங்க்யூ one second. So many people here want to fight with her very seriously. No comedy, okay? Serious, full energy, okay? Huh? இது மாமா இப்பதான் எதிராக சந்தோஷம் பண்ணல யாருன்னா ஒருத்தர் உண்மையில அடி வாங்குறது மாமா நீ பேசுகிறா நாங்க கேட்டிருந்தோம்ல சசி ஃபுல் எனர்ஜி ஓகே நீ யாருன்னு காட்டுறா ரெடி அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டா நீங்க இவ்வளவு நேரம் கேள்வியா கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு பட் எனிவேஸ் நீங்க வந்து ஃபைட் பண்ண சொன்னோம் அதுலயும் லைட்டா வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க பட் சுகானாலும் எல்லாருக்கும் ஞாபகம் என்னது சும்மா சென்னைக்கு வந்திருக்காரு ஐசர் சார் ஓகே தானே சும்மா சென்னைக்கு வந்திருக்காரு நீங்க இங்க இருக்கீங்க ஒரு அகிலாக சூப்பர் ஸ்டார் இருக்கு டான்ஸ் இல்லாம அப்படிப்பா என்னப்பா ரெண்டு ஸ்டெப் சார் டான்ஸ் ஆனாலே ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபைட் வேற பண்ண சொல்றாங்க டான்ஸ் வேற ஆட சொல்றாங்க ரசிக்கிறதுக்கு கோடான கோடி மக்கள் இருக்காங்க தங்க ஸ்டெப்பெல்லாம் போட்டு காமிக்கிறாரு அந்த அளவுக்கு சார் உங்களுடைய விருப்பம் ஓகே சிவா சார் என்ன நினைக்கிறாருன்னா நான் மட்டும் ஆனா நல்லா இருக்காது I'll teach you his dance. வாங்க சார் என் டான்ஸ் நீங்க ஆடுறது ரெடியா இருக்கீங்களா ப்ளீஸ் வாங்க ரவி ப்ரோ ரவி சார் ப்ளீஸ் வாங்க 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 டைரக்டர் சார் வாங்க நிதின் சத்யா வாடா நிதின் சத்யா சார் வந்துருங்க வாங்க ப்ளீஸ் எல்லாருமே இணைஞ்சு டான்ஸ் கிளாஸ் ஒரு டான்ஸ் செஷன் நடக்க போகுது ப்ளீஸ் சும்மா ரெடி டான்ஸ் கிளாஸ் சூப்பர் ப்ளீஸ் ஆஹா ரவி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு ஒரு பெரிய வணக்கம் ரோஸ்டர் வந்து டான்ஸ் ஆடணும் ஃபைட் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் நீங்க முதல்ல டான்ஸ் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா நீங்க இருந்தா தானே நல்லா இருக்கும் இல்ல அவங்க இல்லாம இல்ல அவங்க இருக்காங்க டான்ஸ் வாங்க மூமெண்ட் வாடா சும்மா கமெண்ட் ஹவ் யூ சும்மாடா ஓகே ஹலோ நீங்க வாங்க டான்ஸ் ஆட வாங்க மாமா நீ வாமா ஓகே I'll teach you this okay okay மைக் கொடுங்க மைக் ஓகே ரெடியா ஒண்ணுமே இல்ல இந்த உலகத்துக்கு செஞ்ச அதே மூமெண்ட் ரெடி 1 2 3 ஃபர்ஸ்ட் சொல்லி தந்துடுறேன் ரெடி சச்சி ரெடி ஃபாலோ மீ ஓகே ரெடியா இதுல டவுட்டா ஆஹா என்ன ஒரு மூமெண்ட் ரெடியா இருக்கு என்ன நீங்க வாங்க பாத்து தெரிஞ்சு சரி அப்படியே ஒரு மியூசிக் கூட பண்ண சூப்பரா ஓகே மியூசிக் ரெடி பாத்துறோம் ரெடி டச் பண்ணுங்க ஓகே பாக்குறவங்க கூட பண்ணலாமா ஓகே ரெடி சாங் பிரியா அவர்கள் அப்படியே வச்சுக்கிறாங்க வாங்க ப்ளீஸ் எத்தனை இடத்துல மாட்டி விட்டுருக்கீங்க வாங்க நீங்க ஜாயின் பண்ணுங்க ரெடி மியூசிக் ப்ளீஸ் உங்களுக்காக மியூசிக் வந்துட்டு இப்போ என்டையர் கூடவே சேர்ந்து ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை யாரெல்லாம் வந்து இனிமே இந்த டான்ஸ் பார்க்கறதுனால இந்த மாலுக்கே வரமாட்டேன்னு நினைச்சீங்க சார் ஹாய் சொல்றீங்க ஆமான்றீங்களா ஹாய் வரா ஓகே 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 எனிதிங் இஸ் ஃபைன் ஒரு மியூசிக் நமக்காக வந்துட்டே இருக்கு சும்மா ஒரு மாதம் தானே இன்னும் 2 ஸ்டெப் கூட எக்ஸ்ட்ரா ஆகாது இல்லைம்மா இதே போதும் பாவம் எல்லாம் வீட்டுக்குலாம் போட்டு வெயிட் பண்றாங்க அப்படி ஓகே சரி ஓகே ஒரு மூமெண்ட் போடுட்டாங்க நீங்க எல்லாரும் ஒரு சத்தம் கொடுத்தீங்கன்னா சாங் போட்டுறலாம் சத்தம் இது பெருசா லவுடா ஓகே டெலிவரி ப்ராஜெக்ட் சார் ஞாபகம் பார்த்து டிராக்டரே ஒரு ஷாக் ஆட்டான்னு நினைக்கிறேன் ஆமா எது கூட சிங்க் ஆகுங்கிற அளவுக்கு பயங்கரமா வச்சுக்காங்க
அவர் 3 மணிக்கு போயிட்டாரு நினைக்கிறேன். ஒரு ஒரே செகண்ட்ல கூட 2 மணிக்கு வச்சுட்டு போறாரு. டான்ஸ் நல்லா அவரு குட் டான்ஸ் பா. உண்மையிலே சொல்லுவேன் சார், என் லைஃப்ல இந்த டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னது யாருமே கிடையவே கிடையாது. இவன் மட்டும்தான். இனிமே என்னோட எல்லா படத்தையும் இவன் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே, இப்போ நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நடப்பாங்க. தேங்க்யூ சார். சென்னை சிட்டி, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் in the Chennai city? Favorite food? Yeah. Indian food? Indian food, yeah. Biryani Biryani. Okay. and dosa, ஆஹா, butter chicken. பட்டர் சிக்கன். வாவ். Yes. Idli. Idli. Idli, yes. And Kingfisher beer. கிங்ஃபிஷரா? Yeah. Hey, கிங்ஃபிஷர். சார், வாட் இஸ் Kingfisher. இப்பதான் குழந்தைங்க கூட சொல்லிட்டு சிவானா, ஆனா பாத்தீங்களா, ஏய் என்னோட புரியுதுடா, இட்லிக்கு கை கட்டின தோசை கேட்டுல டீச்சர் மட்டும் எவ்வளவு Every night, You have- take 10 bottle. ஹலோ எவ்ரி நைட் 10 பாட்டில் அவர் சொல்றது பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் பிஸ்லி அது water. வாட்டர் சொல்றாரு. ஷார்ட் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கேட்டுட்டு. Okay, Pasi, you travel many places, but what you really find about South Indian people, Tamil people? いろいろなところ、インドの中でも回りましたね。はい。南インドの方たちについてどう思いますか？僕はいろんなとこ行きましたけど、インドで。チェンナイが一番好き。இந்தியால நிறைய இடத்துக்கு அவர் போயிருக்காரு. சென்னை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? சென்னை தான் ரொம்ப பிடிச்ச ஊரேவா லைஃப்ல அவருக்கு. எதனால மக்களை பிடிக்கும் அப்படின்னு? ラブチェンナイ。どうしてチェンナイが好きですか？みんな優しい。எல்லாரும் ரொம்ப கைண்டா இருக்கீங்க.はい。அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு மேல தூங்க முடியாது யாராலையும். அவர் போன இடத்துல ரொம்ப அன்பான மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்றாரு. எல்லாரும் அதுக்கெல்லாம் தேங்க்யூ ஸோ மச். நன்றி, நன்றி. I should definitely say a big நன்றி to you. ஜப்பான் வந்து சென்னை வந்து எங்களுக்காக இவ்வளவு நல்ல ஒரு படத்தை கொடுத்து இவ்வளவு என்டர்டைன் பண்ணி பயங்கர ஸ்பான்டேனியஸா அந்த ஒரு சினிமாக்கு வெளியில உற்சாகமான ஒரு டைட்டில் கொடுக்கணும். நிறைய ஒர்க் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சென்னை மக்களே ரொம்ப புரிஞ்சு சொல்றாரு. அப்ப நம்ம இன்னும் பெருசாக இருக்கலாம் இல்லையா? Yes, thank you so much. Thank you so much. Wishing you all the best. So, சிவானா, நீங்க மேடையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்ல இன்னொரு பேர்சனை வந்து நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மாலில் இவ்வளோ சந்தோஷமா அவங்க எல்லாம் பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் தமிழ்நாட்டில் சந்தோஷப்படுத்துறதுக்காக தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பில்லராகவும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ப்ரொடியூசராகவும் அவர் குழந்தைங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறாரு. ஓகே, ஸோ அதை தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஸோ லெட்ஸ் வெல்கம் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேசன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பிளாக் பஸ்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு ஹிட் கொடுக்கணும்னாலும் சரி, இல்ல ஒரு நல்ல இயக்குனரை வச்சு மற்றொரு ஹிட் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பேனர் இருக்கு. நம்ம அதுக்கு பின்னாடி நம்ம மாபெரும் நன்றி தெரிவிப்பாரு. திருநெல்வேலி டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய வணக்கம். வெரி வெரி வார்ம் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரை எங்களுக்காக கொடுத்ததுக்காக. அண்ட் இப்போ you all welcome to you. What you have to say for us? அனைவருக்கும் வணக்கம். வருகிற 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுமோ கிட்டத்தட்ட ஒரு 200 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்காங்க. ஜப்பான்ல இருந்து யோசிமோ வந்திருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காக ஜப்பான்ல இருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சுமோ ஃபார் அட்டெண்டிங் அவர் ப்ரொமோஷன். Sumo, welcome to Chennai.
Sumo, welcome to Chennai. Yes, welcome to Chennai. I should definitely say உங்களை பார்க்கிறதுக்காக ஜப்பான்ல இருந்து 2 fans வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. They've been waiting for you. Can you say hi to them? அவர் சொல்றது நமக்கு புரியல. மேம், ப்ளீஸ் நீங்களும் வந்துருங்க மேம். Hi. Ma'am, hi to all ma'am. You can be on stage. ஆமா, நீங்க வந்துருங்க மேம் ப்ளீஸ். ஆமா, வந்துருங்க ப்ளீஸ். ஓகே. சும்மா அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி I think track ரெடி ஆயிடுச்சு. ரெடியா? ஓகே, வாங்க. ஹலோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்ல இருந்து வருகை தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு, குறிஞ்சி சார் மேலே வாங்க, மேலே வாங்க. இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது. ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. 50% படம் சென்னையிலையும் 50% படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்கிறோம். மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது. இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது, ரெஸ்லிங் இருக்குது, எல்லாமே கலந்த படம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிவாஸ் பிரசன்னா இதில் மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு. இங்கேயும் நல்லா பாடினார். தேங்க்யூ நிவாஸ். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன், பார்த்தேன். 2 டேஸாக தான் இது பண்ணியிருக்கேன். யூ ஆர் வெரி ஹைலி டேலண்டட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அதே மாதிரி ஹோசுமின் இந்த படத்தினுடைய டைரக்டரு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹோசுமின். இந்த படத்தில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. எடிட்டர் வந்து பிரவீன் கேஎல். ஆல்மோஸ்ட் வேல்ஸ் ஃபிலிம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டரு. அவர் கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே விடிவி கணேஷ், நிழல்கள் ரவி, யோகி பாபு நிறைய இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் பிரியா ஆனந்துக்கும் உள்ள நிறைய லவ் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. சிவாக்கும் அவருக்கும் இருக்கா இல்லையா, ஆனால் யோகி பாபுக்கும் அவருக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வேல்ஸ். ஏன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு 15 படம் பண்ண போகிறாங்க. அந்த ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, ரெகக்னைஸ் கிரேட் ஆர்டிஸ்ட் வச்சும் பண்ணுறாங்க, அந்த சேர்ந்து புது டேலண்டான டெபியூட்டன்ட்டுக்கும் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கிவ் a big hand to டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கும் அண்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சிவானா, உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். பட் அது பேசுறதுக்கு முன்னாடி I think இந்த மொமெண்ட் வந்து சிவாக்காக மட்டும் இல்லை, வேல்ஸுக்காகவும் நாங்கள் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். காரணம் என்னன்னா, நீங்க சொன்ன அதே விஷயம் தான். ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, இல்லை ரெகக்னைஸ் டிரெக்டர்ஸை வச்சு மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு முன்னாடி வேல்ஸ் இருக்காங்க. அண்ட் தொடர்ச்சியாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதுல இப்ப சமீபமா எல்லா பக்கமே ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாருமே காத்திருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நீங்க கணேஷ் அவர்கள் அண்ட் மாரி செல்வராஜ் வச்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப 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 சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிரேட் கிஃப்ட்லேயே நம்மளுடைய தனுஷ் சார் ஃபேன்ஸ் எத்தனையோ மக்கள் இங்கே கூடியிருப்பாங்க. இன்னும் மாரி சாரோட தனுஷ் சாரோட இந்த கிரியேஷன் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அதை பற்றி மட்டும் நம்ம பேசலாமா? ஐ நோ இட்ஸ் வெரி ஏர்லி, பட் எங்களுக்காக ஒரு வார்த்தைகள் அதை பற்றி ஜஸ்ட் ஃபார் தி ஃபேன்ஸ். தனுஷ் சார் உடைய மாரி செல்வராஜ், தனுஷ் சார், ஏஆர் ரஹ்மான் சார் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க. பட் அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷ் சார் படம் ஒன்று இருக்கு. ஆமாம், அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம். அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து 2 தனுஷ் சார் ஃபிலிம்ஸ்
ஜெயலட்சுமியோட பேனர்ல வர இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? கண்டிப்பா இல்ல ஒண்ணுமே நிறைய இருக்கு சர்ப்ரைஸ். அதுதான் சார், தனுஷோட படம் மட்டும் 2 இருக்கு. கலந்து கேட்டோம், என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நாள்ல நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது அப்படின்னா. ஆமா சார், அதே மாதிரி இப்போ ரீசெண்டா இந்த மூக்குத்தி அம்மன் டூ சார், இது வரைக்கும் நாங்க படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச், இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட், இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் அவ்வளவு கிராண்டாக பார்த்திருக்கோம். பட் ஒரு பூஜை அவ்வளோ ஹாப்பினிங்காக நீங்க மாத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. அத்தனை ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி போயிட்டு இருக்கு, அதை பத்தி ஒரு வார்த்தைகள்? சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்த ஷெட்யூல் பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல் சார். எஸ், இந்த டைம்ல ஜஸ்ட் பிகாஸ் ஐசரி சார் வந்து அவரோட நல்ல மனசுக்கு நன்றி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம பக்கத்துல வந்து குறிஞ்சி சார் இருக்காரு. குறிஞ்சி சார் ஒரு வார்த்தைகள் அப்படி செய்வோம் அந்த மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜப்பானில் வந்து அபி இன்டர்நேஷனல் ஸ்ரீபாலாஜி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேரில் பண்ணிட்டு இருக்கோம். 20 வருஷமாக அங்கே இருக்கோம். இந்த சுப படம் வந்து இதுக்கு உதவியாக நாங்கள் அமைஞ்சது வந்து இது எல்லாமே கடவுள் சித்தம். எப்படி உருவாக்கி எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல சிவா சாரு, ராஜீவன் சாரு, ரோஷினி, இவங்கெல்லாம் அப்கோர்ஸ் பிடி கணேஷ், இவங்கெல்லாம் எவ்வளோ இதுக்காக மெனக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதுக்கு எல்லாம் இவங்க பல கஷ்டங்கள் பட்டது வந்து நான் நேரில் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஒரு செதுக்கப்பட்டது எப்படி உருவாகணும் பல, அதாவது செலவுகள் வந்து சாதாரண செலவு இல்லை. இந்த ஊர்ல விற்கிற தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து $1 அங்க, அது ஆல்மோஸ்ட் 180 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு தக்காளி விற்குங்க. அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு சுமங்கிற கேரக்டர் வச்சு பண்ணது ஒரு பெரிய மகா சாதனை. இதுல நிறைய இந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு சிவா சார். ஏன்னா அங்க அவ்வளவு உழைச்சாரு. அப்கோர்ஸ் அடுத்தது டைரக்டர் கோஸ்டி சாரு. இதுக்கு ஒவ்வொரு பல சவால்கள் வந்து அந்த சவால்கள் இயற்கையாலையும் சரி, மற்றபடி ஆட்கள் சேர்க்கிறதா இருக்கிறதாலும் சரி, எல்லாமே வந்து கடைசி நிமிஷங்கள்ல அரேஞ்ச் பண்றது ரொம்ப சவாலா இருந்து ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. ஆனா இன்னும் சீரியஸா இருக்கிற இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஜாலி தான். ஒவ்வொரு நாளும் வேற மாதிரி தான் போவாங்க. ரொம்ப சிறப்பா ஜாலியா போகும். ரொம்ப நல்ல மாதிரியா முடிச்சுது. கடவுள் பிடித்துல இந்த படம் வந்து பெரிய மகா வெற்றியா அமையணும். இதுக்கு எல்லாம் ஒரு காரணம் யாருன்னா ஒரே ஒரு மனுஷன், ஐசரி சார், ஐசரி கணேஷ் சார். அதாவது ஒரு கேள்வி இல்லைங்க அவங்க கிட்ட. அதாவது நான் அங்க வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பா அந்த சார் வந்து ஒரே ஒரு 2 நிமிஷத்து வீடியோ மட்டும்தான் பார்த்து ஓகே சொன்னாரு. எனக்கு அது தெரியும். அதன் பிறகு அங்க என்ன செலவாகுது ஏது என்ன ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது. நாங்க அந்த பில் அனுப்பும் போது கூட எந்த விதத்திலையும் இது எதுக்கு கூட எதுக்கு குறைச்சு அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் கேள்வி எழுப்பவே இல்லை. நிச்சயமா இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய அந்த பெருந்தன்மையும் அந்த நல்ல பல பேர் நல்ல வெற்றி பெற்று வரணுங்கிற நல்ல எண்ணம் மட்டும் இருந்து கண்டிப்பா அது வெற்றி அடையும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இந்த இடத்துல நான் ஒரே ஒருத்தவருக்கு எங்க டீம்ல இருந்து சொல்லிக்கணும். நாங்க அஜயின் மேனேஜர் நிறைய பேர் இருந்தாங்க. டோக்கியோ தமிழ் சங்கத்துடைய ஹரிங்கிறவரு, அதுக்கு மேல ஆரோக்கியராஜ் அப்படின்ட்டு. சரி நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஆரோக்கியராஜ் சார். அவர் தான் வந்து எங்க எல்லாருக்குமே வந்து சமைச்சு ஜப்பான்ல கொடுத்தது. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த படம் சூமோ படம் இன்னும் ஒரு 2 மாசத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான் ஜப்பான்ல ஓடி இருக்கு. இப்ப அகில உலக சூப்பர் ஸ்டாருடைய படமும் ஜப்பான்ல ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்றாரு. இன்னும் ஒரு 2 monthsல ஜப்பான்ல சூமோ படம் பார்க்கலாம் எல்லாரும். சார் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட். இது உண்மையாலுமே வெரி வெரி நாங்களும் பயன்படுத்தி பயங்கரமா சொல்ல போறோம். நம்மளுடைய தமிழ் படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். குறிஞ்சி சார் அண்ட் உங்களுடைய என்டையர் டீம் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. இது எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி சிவானா ஃபைனலி இத்தனை பேர் கூடி இருக்கிறது சும்மா பார்க்கறதுக்காக 25th ஸ்டேட்டை செட் பண்ண போது மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க அதோட ஒரு காஸ்ட் நம்ம வந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நம்ம லைஃப்ல வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சோம்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும். கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம், ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்றது தான். ஸோ இந்த சூமோ கரெக்டாக April 25th இப்போ கிட்ஸ் ஃபிலிம், குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட ஃபிலிம். எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிட்டு தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில்
ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ எல்லாம் வந்து தனியான சூப் சாங் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து டபுள் மீனிங் வேலைக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அ மூவி ஆன் 25th April in theaters with your family. அண்ட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 150 வயசு வரைக்கும் யார் வேணா பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ தட் இஸ் த ஹாப்பியஸ்ட் மோமெண்ட். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வரி சார், தேங்க்யூ குருஜி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து இது வரைக்கும் ஜப்பான்ல நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம். தெலுங்கு, தமிழ் படம், இதெல்லாம் பாடல்கள் தான் இது வரைக்கும். படம் பண்ணது வந்து முதல் 50% படம் ஜப்பான்ல பண்ணது. இந்தியா ஜப்பான்ங்கிற காம்படிஷன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அதுல ஸ்பெஷலி சிவங்கிற கேரக்டர் ஒன்று. ஸோ ஆல்ரெடி ஜப்பான்ல பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அவரு ஃபேமஸ் ஆகிட்டாரு. தஷிரோ அப்படிங்கிறவரு அவர் பேரு. அவர் ஆல்ரெடி நிறைய ஃபேமஸ் ஆகி நிறைய டிவி இன்டர்வியூஸ் இந்த படத்துல நடிச்சதால நிறைய ஈவெண்ட்ஸ்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. ஸோ இஸ் பிகம் வெரி ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் ஐஸ்வரி சார் அந்த மூவி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதே ஹாப்பினஸோட அப்படியே நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ஒட்டுமொத்தமாக நிகழ்ச்சி கொடுக்கலாம். வெல்கம் டு டிரெக்டர் சார், நம்முடைய சிந்து அவர்கள், பிரியா ஆனந்த் அவர்கள், மியூசிக் டைரக்டர் ஆஃப் தி ஃபிலிம் நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள், படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களும் நடிச்சிருக்கக்கூடிய நம்முடைய பசுமதி ரவி சார், and ஒட்டுமொத்த காஸ்ட் அண்ட் க்ரூ, அசோசியேட் எடிட்டர் நம்முடைய ஜித்து சார், ப்ளீஸ் நீங்களும் வாங்க. Also, we'd like to welcome Nitin Sakya sir from there. Please. And ஒட்டுமொத்த cast and crew, sorry if you missed somebody, யாராவது என்ன கண்டிப்பாக மேடைக்கு வாங்க. And this is the moment for Sino. ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய தயாரிப்புல ஓட்மன் அவர்களுடைய இலக்கத்துல சிவா மற்றும் நம்முடைய நடிக்கக்கூடிய சிவா திரைப்படம் வரக்கூடிய April 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. And this is definitely going to be a feast. So the வேவ்ல மற்றொரு ஃபேமிலி என்டர்டெய்னர் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய லேடிஸ்லேயும் கண்டிப்பாக படத்தை போய் தியேட்டர்ஸ்ல பார்த்து உங்களுடைய சப்போர்ட் லவ் கொடுங்க. ஒட்டுமொத்த டீம் சார்பாக மீண்டும் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அங்க கூடி இருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி.